வணக்கம். நான் வேலூர் வரதராஜன், தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர். பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்தியாவை சுற்றி இருக்கிற சைனா, பாகிஸ்தான் எல்லா நாடுகளுமே நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறது பல விதத்தில். இப்பொழுது லடாக்குக்கு மேலே பெரிய அணையை கட்டப்போகிறேன், பிரம்மபுத்திராவை தடுக்கப் போகிறேன் என்று சீனா பயமுறுத்துறது. லங்கையை தன் பக்கம் இழுப்பதற்கு பல வேலைகளை செய்கிறது. நேபாளத்திலே ஒரு 6000 கோடி, பல ஆயிரம் கோடியை கொடுத்து தன் வயப்படுத்துறதுக்கு பார்க்குறது. அசாமில், மேகாலயாவில் ஒரு ஐரோப்பிய நாடுகள் அங்கே திட்டம் போட்டு தனக்கு அடக்கமாக இருக்கணும்னு நினைக்குது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கதேசத்தை தன்னுடைய அடக்குமுறைக்கு கொண்டு வந்து விட்டது அமெரிக்கா. சுற்றி பகையை அதிகரித்து கொண்டே நம்மை பார்க்கிறார்கள். எனவே மோடி அவர்கள் விவசாயத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இயற்கை விவசாயத்தின் மீது அதிகமாக அக்கறை எடுக்க வேண்டும். படித்த இளைஞர்கள் அனைவருமே விவசாயத்தை நோக்கி வருவதற்கு வேண்டிய திட்டங்களை வகுக்க வேண்டும். விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிற பெண்களுக்கு இலவச சலுகைகள் பல கொடுக்க வேண்டும். அது கல்வியாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், உணவு உற்பத்தியாக இருந்தாலும், எல்லா பொருட்களுக்கும் பெண்கள் சுய உதவி குழுக்கள் அனைவருக்குமே விமானத்தில் போவதாக இருந்தாலும், எங்கேயாவது பஸ்ஸில் போவதாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சலுகை கொடுக்க வேண்டும். பெண்கள் அதிகமாக விவசாயத்து பக்கம் வர வேண்டும். நீர் வளத்தை அதிகரிக்க வேண்டும். ரசாயன உரங்களை குறைக்க வேண்டும். இயற்கை உரங்களை அதிகரிக்க வேண்டும். கால்நடைகள் அனைத்தையும் ஒரு செல்வங்களை பெண்கள் உள்பட மேய்த்தால் அதுக்கு சலுகை கொடுக்க வேண்டும். விவசாய குடும்பங்களுக்கு விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுபிடித்து நேரடியான உதவிகள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். சிலர் நிறைய நிலங்களை வாங்கி போட்டு விட்டு பிளாட் போட்டு விற்கிறதுக்கு காத்துன்னு இருக்கிறான். சிலர் அந்த நிலங்களை காட்டி எல்லா சலுகையும் கடையில் உக்காந்துக்கின்னு இங்கே அனுபவிக்கிறான். வியாபாரத்தில், கடையில், வெளிநாட்டில் எல்லாம் ராஜபோகமாக வாழ்ந்துக்கின்னு ஓட்டும் போடுறதுக்கு வர்றதில்லை. அவன் அந்த குடும்பமே வர வைக்கிறதில்ல. பணக்கார குடும்பம் பூரா பெரும்பகுதி ஓட்டு போடுறதுக்கு வர்றதில்லை. அதை வர வைக்கணும். ரெண்டாவது, அந்த உழைக்கிற மக்கள், குத்தகை எடுத்து விவசாயத்தில் குத்தகை எடுத்து உழைக்கிற மக்கள், விவசாயிகள், அவர்களுக்கு அந்த நிலத்தை வச்சவர்களுக்கு பாதி கொடுத்தாலும் அந்த மக்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு, குத்தகை எடுத்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த உழைப்பாளிக்கு பாதி சலுகை கொடுக்கணும். அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குற அரசாங்க நிர்வாணம் அத்தனையும் அவங்களுக்கும் போய் சேரணும். ஏன்னா அப்போ குத்தகை ஒப்பந்தம் போட்டுட்டு அவன் உழைச்சிட்டு உழைப்பு இல்லாமலேயே உக்காந்துக்கிற நகரத்துங்களில் சாப்பிட்றான். இந்த காப்பீடு திட்டங்களை பூரா அவன் பேரில் போட்டுக்கிறான். இந்த இன்சூரன்ஸு பூரா அவன் பேரில் போட்டுக்கிறான், நிலம் வச்சுங்கிறவன். ஆனால் அதில் உழைக்கிறவனுக்கு கிடைக்கிறதில்ல. அவனுக்கு முழுக்க கிடைக்கணும். அது மாதிரி ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வரணும். ரெண்டாவது, குடோனுங்களை அங்கங்கே கட்டணும். கிராமப்புறங்களில் குடோனுங்களை கட்டி அங்கங்கே உற்பத்தி ஆகிற பொருளை அங்கங்கே சேமித்து அதை பாதுகாக்கணும். சந்தைகள் நகரப்புறத்தை நோக்கி வராத மாதிரி உற்பத்தி ஆகிற பொருள் அத்தனையுமே
கோடிக்கணக்கில் ரூபாயை செலவு பண்ணி கால்நடை சந்தை, மக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் சந்தை சுத்தமாக இருக்கணும், நேர்மையாக, கலப்படம் இல்லாமல் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்து செய்யணும். இந்தியா பூரா ஒரே மாதிரியாக இருக்கணும். மலை ஜாதி மக்களுக்கு காடுகளை வளமாக்கி காடுகளில் உற்பத்தி ஆகிற பொருட்கள், சீக்காவாக இருந்தாலும், அது உணவுப் பொருளாக இருந்தாலும், சுகாதார பொருட்களாக இருந்தாலும், அதை பராமரிக்கிறதுக்கு வனத்துறையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். 2, நம்முடைய வனத்துறையை சுற்றி உள்ளே இருக்கிற மிருகங்கள் அத்தனையும் தண்ணி பற்றாக்குறை, காடுகள் அழிப்பால் நகரப்புறத்துக்கு அந்த காட்டு ஓரமாக வருகிறது. அங்கே இருக்கிற மக்கள், மிருகங்கள், கால்நடைகள் அத்தனையும் அவர்கள் சாகடித்து விட்டு செல்லுகிறது. இதற்கு எல்லா இடங்களிலுமே நான் ஏற்கனவே சொன்னது போன்று பஞ்சாபிலும் பாகிஸ்தானுக்கு மத்தியில் எப்படி நம்ம பெரிய முள்வேலி போட்டிருக்கிறோமோ அது போன்ற வேலியை அமைக்க வேண்டும். கடற்கரை ஓரமாகவும் அந்த ஆட்கள், சமூக விரோதிகள், கள்ளக்கடத்தல்காரர்கள், போதைப்பொருள் கடத்துபவர்கள், தீவிரவாதிகள் அனைவரும் கடல் ஓரத்திலே ஒரு 500 கிலோமீட்டருக்கு அப்பால் அங்கே வலைகளை அமைக்க வேண்டும். இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு அது செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த்.